சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படும் நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட திருத்த மசோதா அங்கீகரிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதற்கான தொடக்க கட்ட முன்னோட்டம்தான் கோலாலம்பூரில் உள்ள கம்போங் சுங்கை பாரிவில் நேற்று நடைபெற்ற சம்பவம் என்று பாஸ் கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. கருணையை பொருட்படுத்தாமல் சாதாரண குடிமக்கள் தங்கள் சொந்த வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் அபாயத்தில் இருக்கும் அளவிற்கு மேம்பாட்டாளர்களுக்கு பரந்த அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபட்லி ஷாரி நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதா அமல்படுத்தப்பட்டால் கம்போங் சுங்கைப்பாருவில் நடப்பது ஒரு தொடக்க கட்ட முன்னோட்டம் அல்லது வெள்ளோட்டம் என்பதை பாஸ் கட்சி மலேசியர்களுக்கு நினைவூட்டுகிறது என்று அவர் கூறினார். நேற்றைய வெளியேற்ற சம்பவத்தை குறை கூறிய அவர், அப்பகுதி மக்கள் சிலரின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் செவிமடுக்கவிருக்கும் வேளையில் இச்சம்பவம் மிகவும் மனிதாபிமானமற்ற செயல் என்று வர்ணித்தார். நிலத்தை எடுத்துக் கொள்வதற்காக வீடுகளின் பூட்டுகளையும் சுவர்களையும் வீட்டு கூரைகளையும் திறப்பது உட்பட அந்த கிராமத்திற்குள் நுழைவதற்கான நீதிமன்றத்தின் உத்தரவை மேம்பாட்டாளர் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி பெற்றிருந்ததாக ஃபாட்லி கூறினார். நீதிமன்றத்தின் அத்தீர்ப்பை பாஸ் கட்சி மதிக்கிறது. எனினும் அக்கம்பக்கத்து மக்களின் மேல்முறையீடு வரும் அக்டோபர் மாதத்தில் நீதிமன்றத்தினால் செய்மடுக்கவிருக்கும் தருணத்தில் அவசரமாக வீடுகளை காலி செய்யும் மேம்பாட்டாளரின் நடவடிக்கை மனிதாபிமானமற்றது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.